மன்னார் மாவட்ட மக்களினால் இந்த மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த போராட்டத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருந்தது. போலீசார் எங்கள் மக்களை, எங்களுடைய அருத்தந்தையர்களை தாக்கியிருந்தார்கள். அதே நேரம் சிலருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார்கள். எனவே கடந்த சனிக்கிழமை அன்று 3 சந்தேக நபர்கள், எங்களுடைய போராட்ட குழுவில் இருந்த பொதுமக்கள் 3 பேரை போலீசார் கைது செய்து முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். கௌரவ நீதவான் முன்னிலையில் அவர்கள் ஏலவே பிணையில் எடுத்திருந்தோம். கடந்த திங்கட்கிழமை அன்று அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தது. அழைக்கப்பட்ட பொழுது இன்னும் சில சந்தேக நபர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 5 சந்தேக நபர்கள், எங்களுடைய அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் உட்பட 5 சந்தேக நபர்கள் நாங்களாகவே நீதிமன்றத்திற்கு வந்து நகர்த்தல் பத்திரம் ஊடாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ நீதவான் அவர்கள் தலா 5 லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் செல்வதற்கு அனுமதித்திருந்தார். அதே நேரம் இன்றைய தினம் போலீசாருக்கும், மன்னார் போலீசாருக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்குமாறும் கட்டளையிட்டிருந்தார்கள் கௌரவ நீதவான் அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். எங்களுடைய இந்த போராட்டமானது மன்னார் மாவட்ட மண்ணுக்காக நடைபெறுகின்றது. ஒரு சிலர் இந்த போராட்டம், இந்த காற்றாலை திட்டமானது அது சரியானது தானே, அது பாதிப்பு இல்லை என்று பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இந்த காற்றாலை திட்டத்தினால் அல்லது கனியமண் அகழ்வினால் இருந்த பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, அல்லது இந்த வெள்ளம் வருகின்றது அல்லது பறவைகள் அடிபடுகின்றது என்பதற்கெல்லாம் அப்பால் எங்களுடைய மண், எங்களுடைய இருப்பிடம், வாழ்விடம் பறிபோகின்றது. அதுதான் எங்களுடைய முக்கியமான விடயம். எங்களுடைய போராட்டமானது மன்னார் தீவுக்குள் இந்த காற்றாலையை கொண்டு வர வேண்டாம். ஏற்கனவே 30 காற்றாலைகள் இருக்கின்றது. இனி வருகின்ற காற்றாலைகளை வெளியில் போடலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே